नारायण अखिल गुरु भगवन् नमस्ते सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंदा गोविंदा ஸ்ரீமன்னாராயணீயம் 86வது தசகம் பாரதப் போர் மெய்ப்பொருள் அறிவோம். பிரபுவே ஜனார்த்தனா! அப்பொழுது துரியோதனன் அறியாமையினால் சறுக்கி விழும் பொழுது திரௌபதிக்கும் பீமசேனனுக்கும் எழுந்த சிரிப்பை பகவானாகிய தாங்கள் கடைக்கண் பார்வையால் சிறிது வளரச் செய்தது. அன்றுதான் பூபாரத்தை ஒழிக்க விதை விதைத்ததாக ஆயிற்று. முன்பு ருக்மிணி திருமணத்தின் போது யாதவர்களால் வெற்றி கொள்ளப்பட்ட சிசுபாலனின் நண்பன் சால்வன் தவம் செய்து பரமசிவனிடமிருந்து சௌபம் என்கிற திவ்யமான விமானத்தை பெற்றிருந்தான். ராஜசூய வேள்வியை நடத்தி தருவதற்காக பகவான் குரு தேசத்திலே வசித்து வருகையிலே மாயையில் வல்லவனான அந்த சால்வன் பகவான் குருவாயூரப்பனுடைய நகரமாகிய துவாரகையை தாக்கினான். பகவானின் மகனான பிரத்யும்னன் யாதவப்படை அனைத்துடனும் திறன்மிக்க சால்வனை அடக்கி அவனது மந்திரியான தியுமான் என்பவனையும் கொன்றான். இந்த போரானது தொடர்ந்து 27 நாட்கள் நடந்தது. இதற்குள் பகவான் பலராமனுடன் விரைவாக வந்து சேர்ந்து அநேகமாக முறியடிக்கப்பட்ட சேனையுடன் இருந்த சௌபம் எனப்பட்ட விமானத்திற்கே தலைவனான சால்வனை தடுத்தீர்கள். அவனும் பகவானது சார்ங்கம் என்ற வில்லை தனது கதையால் பகவானுடைய திருக்கரங்களிலிருந்து நழுவி விழச் செய்தான். மாயையை வென்றவனான பகவானது முன்னிலையிலேயே மாயையால் தோற்றுவிக்கப்பட்ட பகவானின் பிதாவின் திருவுருவத்தை பொய்யுருவை கொன்றான். அந்த மாயையை பொய் என்று அரை நிமிட நேரம் பகவான் கூட உணரவில்லை என்றல்லவா சிலர் கூறுகிறார்கள். அந்த அளவிற்கு பகவானே அந்த மாயையை பார்த்து மயங்கினாராம் என்று பிறர் கூறும் அந்த அவச்சொல்லை வியாசர்தான் இல்லையென ஆக்கினார். அறியாமையினால் உண்டாகும் துயரமோ மயக்கமோ நட்போ பயமோ எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள குறைவற்ற அறிவு செல்வம் ஆகியவற்றின் கொள்கலனான பகவானுக்கு ஏது என்று வியாசமுனி பகவானை பற்றி உயர்த்தி கூறுகிறார். அந்த சால்வனுடைய சௌபம் என்ற விமானத்தை கதையால் நொறுக்கி தள்ளி கடலில் வீழ்த்திய பின் விரைவிலே சால்வனையும் சக்ராயுதத்தால் வெட்டி வீழ்த்தினார் நம்பகவான். இதை கண்ட அவனது நண்பன் தந்தவக்திரன் எதிர்த்து வந்து பகவான் மேல் கதாயுதத்தை வீசி எறிந்தான். பகவானோ அவனை தங்களது கௌமோதகி என்ற கதையால் அடித்து கொன்றார். புண்ணியத்தின் களஞ்சியமான பெரும் புண்ணியம் செய்திருந்த அவனும் சிசுபாலனைப் போல் பகவானிடம் ஒன்றுபட்டான், அதாவது ஐக்கியமடைந்தான். முற்பிறவிகளில் ஏதோ ஒரு காரணத்தால் பகவானிடமே மனதை பறிகொடுத்த யாவருக்கும் மோட்சம் அளிப்பதற்கு என்றே இந்த கிருஷ்ணாவதாரம் தானே. ஹே குருவாயூரப்பா! ராஜசூக யோகம் முடித்து பகவான் துவாரகைக்கு புறப்பட்டு சென்றபின் கௌரவ சபையிலே சூதாட்டம் நடந்தது. ஐயகோ, பாரத போருக்கு இந்த சூதாட்டம் தானே நிலைக்கலனாக நிறைந்திருந்தது. அது சமயம் பணயம் வைக்கப்பட்டு ஜெயிக்கப்பட்ட திரௌபதி தனது ஆடையை துச்சாதனன் கவர்ந்திழுக்க பகவானை நினைத்து கதறிய போது கருணை கொண்ட பகவான் வரிசை வரிசையாக எண்ணற்ற அளவற்ற சேலையை திரௌபதிக்கு அருளினார். பின்பொரு சமயம் வனவாசத்திலே பரமசிவ அம்சமான துர்வாசர் அதிதியாக வந்து சேர பயந்து பெருந்துன்பத்தை அடைந்த திரௌபதி பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை மனத்தால் நினைத்து தியானிக்கவே பகவான் அங்கு எழுந்தருளி பாத்திரத்தின் விளிம்பிலே ஒட்டியிருந்த கீரை துணுக்கை உண்டு துர்வாசரையும் அவருடன் வந்திருந்த முனிவர்கள் அனைவரையும்
சாப்பிடாமலே சாப்பிட்ட மாதிரியாக திருப்தி அடையச் செய்ததும் நம் பகவான்தான். வனவாசம் முடிந்த பிறகு போருக்கு வேண்டிய ஆலோசனையும் முயற்சியும் நடந்தபோது அர்ஜுனனும் துரியோதனனும் இருவருமே பகவானது உதவியை நாடவே துரியோதனனுக்கு தங்களது படை முழுவதையும் அளித்துவிட்டு அர்ஜுனன் வேண்டியபடி அவனுக்கு பகவான் தனி ஒருவராகவே உதவுவதாக வாக்களித்துவிட்டு பாண்டவ தூதுவனாக அஸ்தினாபுரம் சென்றாராம். சபையிலே தாங்கள் பேசியதை பீஷ்மர், துரோணர் முதலியவர்கள் கொண்டாட துரியோதனன் மாத்திரம் நிராகரித்தானாம். அது சமயம் முனிவர்களும் அடங்கிய அந்த சபையிலே பகவான் நம் குருவாயூரப்பன் விஸ்வரூபத்தை காண்பித்து அந்த நகரத்தையே கலங்கும்படி செய்துவிட்டு பாண்டவர்களிடம் திரும்பி வந்தார். ஸ்ரீ கிருஷ்ணா, அர்ஜுனனுக்கே சாரதியாக விளங்கிய பகவானே, போரின் தொடக்கத்திலே உற்றார் உறவினர்களை கொல்ல அஞ்சி மனத்தில் கருணை கொண்டு அர்ஜுனன் வருந்தியது கண்டு, நண்பனே, இது என்ன? இந்த ஆத்மா ஒன்றுதான் நித்தியமானவன். கொல்பவன் யார், கொல்லப்படுபவன் யார்? போரிலே வதம் என்பது சத்திரியர்களுடைய தர்மம். போரில் பயத்தை விடுத்து உன் மனத்தை என்னிடம் அர்ப்பணம் செய்து உனது சத்திரிய தர்மத்தை போரை செய் என்று சொல்லி விஸ்வரூபத்தை காண்பித்து அவனை தனது இயல்பை அடையச் செய்ததும் நம் பகவான்தான். பக்தர்களுக்குள் தலை சிறந்தவனான பீஷ்மாச்சாரியார் பூமாரத்தை நீக்கும் பகவானுடைய செயலிலேயே ஈடுபட்டு நாள்தோறும் 10,000க்கும் மேற்பட்ட எதிரி படையினரை கொன்று குவித்தார் பீஷ்மர். பீஷ்மரின் பானங்களால் அர்ஜுனன் சோர்வடைந்த பொழுது போரில் ஆயுதம் எடுப்பதில்லை என்ற சூளுரையை விடுத்து பகவான் மிக்க கோபம் கொண்டவர் போன்று சிறந்த ஆயுதமான சுதர்சன சக்கரத்தை கையிலேந்தி பீஷ்மரை நோக்கி ஓடினாராம் நம் பகவான். பகவான் அவ்வாறு வருவதைக் கண்ட பீஷ்மர் கைகூப்பிய வண்ணம் தலைவணங்கி நிற்பது கண்டு பகவான் மிக்க மகிழ்ச்சியோடு திரும்பிவிட்டாராம். துரோணரோடு போர் செய்து கொண்டிருந்த சமயம் 4 தந்தங்களோடு கூடிய யானையின் மேல் ஏறிக்கொண்டு போர் புரிந்த பகதத்தினால் ஏவப்பட்ட வைஷ்ணவமான ஸ்ரீ நாராயண அஸ்திரத்தை அர்ஜுனன் மேல் படாமல் பகவான் தங்களுடைய மார்பிலே ஏற்றுக்கொண்டாராம். சுதர்சன சக்கரத்தால் சூரியனை மறைத்து சிந்து தேச அரசனான ஜெயத்ரதனை அர்ஜுனனை கொண்டு வதம் செய்தாராம். கர்ணன் அர்ஜுனனை கொல்ல நாகாஸ்திரத்தை விடுத்த பொழுது பூமியை சிறிது அழுத்தி தலையை கொய்ய வந்த பானம் அர்ஜுனனுடைய கிரீடத்தை மட்டும் கவர்ந்து கொண்டு போகுமாறு செய்து அர்ஜுனனை காப்பாற்றியவரும் நம் பகவான் தான். அவ்வப்பொழுது பாண்டவர்களுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்னதான் செய்யவில்லை? பாரத போர் தொடங்குகையில் அதில் பங்கேற்க மனமின்றி பலராமன் தீர்த்த யாத்திரையாக நைமிசாரண்யம் சென்றாராம். அங்கு சூதபுராணிகர் ஆசனத்திலிருந்து எழுந்து தனக்கு மரியாதை செலுத்தவில்லை என்பதற்காக சூதபுராணிகரை வதம் செய்தாராம். அவருடைய இடத்திலே அவர் மகனை அமர்த்தினாராம். ஒவ்வொரு பருவ காலங்களிலும் வேள்விக்கு இடையூறு விளைவித்து வந்த வல்வலன் என்ற அசுரனை பலராமன் கொன்றாராம். தீர்த்த யாத்திரையை முடித்து கொண்டு பாரத யுத்த முடிவிலே குருட்சேத்திரம் வந்த பலராமர் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையே போர் முடிவடையாமல் இருந்ததைக் கண்டு தங்களது நகரமான துவாரகைக்கு சென்றாராம். தூங்கிக் கொண்டிருக்கும் திரௌபதியின் புதல்வர்களான உபபாண்டவர்களை கொன்றதால் புத்தி மழுங்கிய அஸ்வத்தாமாவை தண்டிக்க விரும்பி நெருங்கிய அர்ஜுனன் அந்த அஸ்வத்தாமாவினால் பிரயோகிக்கப்பட்ட பிரம்மாஸ்திரத்தை பகவானின் சொற்படி திரும்ப பெற்று கொண்டானாம். அவன் தலையிலே அணிந்திருந்த சிரோரத்தினத்தை கவர்ந்து கொண்டானாம். பிறகு அஸ்வத்தாமா பாண்டவர் குலத்தை அடியோடு அழிக்க விரும்பி விடுத்த அபண்டாவாஸ்திரம் என்ற அஸ்திரத்தை அபிமன்யுவின் மனைவி உத்தரையின் கர்ப்பத்தில் அவளது வயிற்றிலே வளரும் கருவை அழிக்க புகுந்த பொழுது, பிரபுவே குருவாயூரப்பா,
தங்களுடைய கட்டை விரல் அளவினராகிய சக்கரபாணியாக கருவை காக்க உத்தரை வயிற்றுக்குள்ளேயே நம்முடைய பகவான் புகுந்து சென்றாராம். தன் விருப்பப்படி மரணமடைய வரம் பெற்றிருந்த பீஷ்மர் தர்மபுத்திரருக்கு எல்லா தர்மங்களையும் எடுத்துரைத்தாராம். அதன்பின் பக்தியின் மேன்மையினால் பகவானை நேரிலே தரிசித்து கொண்டே நிர்குண பிரம்ம நிலையை உடனே அடைந்தாராம் பீஷ்மர். குருவாயூரப்பா, மிக உயர்ந்த 3 அஸ்வமேத யாகங்களை தர்மபுத்திரரால் செய்விக்கச் செய்து அவரது விருப்பத்தை நிறைவுறச் செய்தீர்கள். அதன்பின் பகவான் துவாரகையை அடைந்தார். அப்படிப்பட்ட பகவானே, புகழொன்றில்லாத அடியேனை வாதம் முதலிய வெளிநோய்களிலிருந்தும் பற்று முதலிய உள்நோய்களிலிருந்தும் காத்திருள வேண்டி நாராயண பட்டத்ரி நம்மையும் சேர்த்து உய்விக்க அந்த பரந்தாமன் குருவாயூரப்பனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த பாரத போர் என்ற ஒரு கலக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தசகத்தை கூறி முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.